ஹலோ ஐம் சாரா. இந்த வீடியோவில் ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்கர்ட் இருக்குல்ல, சின்ன பிள்ளைங்க போடுறது, ஒரு 4வது 3வது படிக்கிற பொண்ணுக்கு போடுற சைஸுக்கு ஸ்கர்ட் வந்து தைக்க வந்திருக்கு. இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க வந்து 100 பீஸ் 200 பீஸ்னு எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் ஒரு சில பார்ட் மட்டும் நான் தைச்சு தர மாதிரி வரும். இப்போ ஓவராலாக ஒரு 10 தையல் இருக்குது அப்படின்னா நான் 5 அவங்க 5 போட்டு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வாட்டி 100 பீஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஃபுல்லாக நான் தான் கட் பண்ணி கொடுத்தேன். பாவாடை பீஸ் மட்டும் எப்படி வரும்னா, ஒரு 2 பாவாடைக்கும் சேர்ந்து ஒரே துணியாக இருக்கும். நம்ம இடையில மட்டும் கட் பண்ணுற மாதிரி வரும். அப்புறம் இடுப்பில் வர அந்த பட்டி பீஸ் இருக்குல்ல, அதுவும் தனியாக கட் பண்ணி எடுக்கிற மாதிரி வரும். அவங்க வந்து ஒரே துணியாக கொடுத்துருவாங்க. இந்த 2 மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் தைக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் தைக்கிறேன் பாருங்கள். ஃப்ளீட்ஸ் வைக்கிறேன். பாக்ஸ் ஃப்ளீட் வந்து வைக்கிறேன். 1 இன்ச் வந்து அந்த பக்கம் மடிக்கணும், 1 இன்ச் வந்து இந்த பக்கம் மடிக்கணும். அப்படி இந்த ஓவராலாக நான் ஒரு பாவாடை கூட நான் தைக்கலை. ஓப்பனாக சொல்ல போனால் தைக்கலை. லாஸ்ட்டாக வந்து டெமோக்கு ஒரு பாவாடை கொடுத்துருப்பாங்களா, இந்த மாதிரி தான் தைச்சிருக்கணும், இவ்வளோ அளவு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அதை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்த இடம் வந்து இந்த மேலே வைக்கிற ஃப்ளீட்ஸு சைடில் வந்து 2 சைடும் ஜாயின் பண்ணி கொடுக்கணும். அந்த அக்கா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே கரபாகத்தை மடித்து அடிப்பாங்க, மேலே அந்த பட்டி பீஸ் இடுப்போட பட்டி வருதுல அதை வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எடுத்து கொண்டு போய் எங்கே வாங்கினாங்களோ அங்கே கொடுத்துட்டு என்ட்ரி போட்டு வரணும். அது அவங்க வேலை. ஆனால் ரொம்ப ரிஸ்க்கு தான். அந்த அக்கானாலே தூக்க முடியல. எப்படியாவது தூக்கிட்டு வராங்க, 100 பீஸாக தூக்கிட்டு வந்து தைச்சிட்டு இருக்காங்க. நான் இப்போ தான் ஒரு மாதமாக ஒரு 4-5 ஒரு மாதம் கூட வராது, ஒரு 2 வாரமாக வாங்குகிறேன் தைக்கிறதுக்கு. ஆனால் அந்த அக்கா வந்து வருஷக்கணக்காக தைச்சிட்டு இருக்காங்க. முன்னே சொல்லுவாங்க என்கிட்ட வந்து, இந்த மாதிரி ஸ்கூல் துணி தைக்கிறேன், எடுத்துக்கோ, நீ ஒரு கொஞ்சம் அடிச்சு கொடு, உனக்கு பைசா வரும், எனக்கு ஹெல்ப் ஆன மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து எனக்கு டைம் இல்லை, வீட்லேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தங்காட்டிக்கு நான் தைக்கலை. சரி, இந்த வாட்டி நம்ம அதையும் பார்த்துட்டு நம்ம டெய்லரிங்கும் பார்த்துக்கலாம். இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கிறது வந்து பைசா வந்து உடனே கையில் கிடைக்காது. 6 மாதம் தான் தைக்கிற வேலை இருக்கும் ஸ்கூல் யூனிஃபார்முக்கு. அதுக்கப்புறம் தான் பைசா வந்து வரும். ஒரு 1 இயர் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் என்ன பண்ணேன், இது வந்து சேவிங்ஸாக இருக்கட்டும். என்கிட்ட வந்து மெரிட் மிஷின் இருக்குது, பெருசு இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2012 வாங்கின மிஷின், இப்போ 12 வருஷம் பக்கம் ஆச்சு. சரி, எனக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, அடுத்து பெரிய மிஷின் வாங்கணும்னு சொல்லி. அதனால் அதுக்காக அந்த பணத்தை வந்து அப்படியே வச்சுருக்கேன். சரி, அந்த அக்கா கொடுக்குற கொஞ்சம் துணியும் நம்ம தைச்சு சேவிங்ஸில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் தைச்சிட்டேன். பாக்ஸ் ஃப்ளீட்ஸ் வச்சு ஃபுல்லாக இடுப்பு பக்கத்தில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஃப்ளீட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள், அந்த மடிப்பெல்லாம். நம்ம டெய்லர்ஸ் வந்து ஒரு பாவாடை தைக்கிறோம்ல, குறைஞ்சது 100 ரூபா இல்லாமல் தைக்கிறது கிடையாது அந்த பாவாடை. அப்படியே ஸ்கூல் யூனிஃபார்மாகவே இருந்தாலும் ஒரு 80 ரூபா அப்படி தான் வாங்குவான். ஆனால் இந்த பீஸ்க்கெல்லாம் எத்தனை ரூபா வரும்னு நினைக்கிறீங்க? ஓவராலாக ஒரு பாவாடையை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி லேபிள் வச்சு கொடுத்தா 10 ரூபா தான். வெறும் 10 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க. ஆனால் இந்த பாவாடையோட டோட்டல் காஸ்ட் வந்து 12 ரூபா. அந்த ஹூக் வைக்கிறாங்கல்ல, ஹூக் வச்சு அந்த மாற்ற இடம் பட்டன் இருக்கும்ல, பட்டனில் ஒரு மாதிரி குக்கி மாதிரி மாற்ற இடம், அது வைக்கிறதுக்கு 2 ரூபா தனியாக போயிடும். அது வந்து அவங்களே வச்சுப்பாங்க, எங்கே எடுக்கிறாங்களோ அங்கே அவங்களே வச்சுப்பாங்க. தைக்கிறதுக்கு மட்டும் நமக்கு 10 ரூபா தர்றாங்க ஒரு பீஸ்க்கு. அப்போ 100 பீஸ் தைச்சா 1000 ரூபா. அந்த 100 பீஸ் எப்படி தைக்கணும் அப்படின்னா, ஒரு பாவடை வந்து முழுசாக முடிக்கக்கூடாது, முடித்தா லேட் ஆகும். ஒரு பாவடையை எடுத்துகிட்டு ஃபுல்லாக உட்காந்து கீழே ஃப்ளீட்ஸு சைடில் இடுப்பு பக்கம் பட்டியெல்லாம் வச்சு தைச்சு அழகாக அந்த பக்கம் வச்சிங்கன்னா 100 பீஸும் தைக்கவே முடியாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு சைடு ஜாயின் பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஒரு சைடு மட்டும் இதை வந்து அப்படியே ஜாயின் பண்ணிட்டு வரணும். இந்த ஒரு சைடுமே 100 பீஸ்க்கு ஜாயின் பண்ணிடணும். இதில் வந்து இந்த இடத்துல நான் கையில் வந்து இன்ச் அளவு எடுத்துகிட்டு அந்த 3 இன்ச்சில் நிறுத்தி லைட்டாக டேர்ன் பண்ணி வந்து கொண்டு வந்து நிறுத்திடணும், முடிச்சிடணும் அதை. ஏன்னா இந்த இடத்துல வந்து அந்த இடுப்புக்கு வர ஓப்பன் இருக்குல்ல, அந்த இடம் வந்து வரும். அதனால் இப்படி நான் நிறுத்தியிருக்கேன். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வர அந்த இடத்தையும் ஜாயின் பண்ணிக்கணும். இது வந்து நான் உங்களுக்கு தைக்கிறதுக்காக காட்டுறேன், இப்படி தான் தைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இப்படி தைக்க மாட்டாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, ஒரு சைடாக அடிச்சிங்க அப்படின்னா அந்த ஒரு சைடே 100 பீஸ்க்கு அடித்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஆப்போசிட் சைடு வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அப்படி அடித்தால் மட்டும்தான் அந்த 100 பீஸையும் ஒரு நாள் அல்லது 2 நாளில் முடித்து நம்ம வந்து லேபிள்லாம் வச்சு அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியும். இதில் கரண்ட்டு பில்லு வரும், நம்ம வந்து ரொம்ப நேரம் உட்காந்து தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வேறு வழி இல்லை, நம்ம வீட்டிலே இருந்துட்டு உழைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். இதுவே பாவாடை ஈஸியாக இருக்கங்காட்டி தான் நான் எடுத்துகிட்டு வர சொன்னேன். சட்டை இருக்குல்ல, சட்டைங்கும் போது கொஞ்சம் வேலைப்பாடுகள் அதிகமாக வரும். நான் அந்த சட்டை தைக்கலை, பாவாடை மட்டும்தான் ஃபஸ்ட் டைம் இப்போ 2ஆவது டைம் வாங்கி வச்சுருக்கேன் தைக்கிறதுக்கே. இந்த பாவாடையில் ஃப்ளீட்ஸ் வைக்கணும், சைடில் 2 ஜாயின் பண்ணணும், கீழே மடிச்சு அடிக்கணும், ஹிப்பில் வந்து பட்டி வைக்கணும், 5 வேலை. ஆனால் இந்த ஷர்ட் இருக்குல்ல, அதில் எப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பட்டன் வைக்கிற இடம், காஜா அந்த பட்டன் மாற்ற இடம் 2 இருக்கா, அது வைக்கணும், சைடில் ஜாயின் பண்ணணும். முதுகில் வந்து கட் பீஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த பீஸை ஜாயின் பண்ணிவிட்டு கழுத்தில் வந்து இது ஏற்றணும், காலர். அதுக்கப்புறம் கை வைக்கணும், சைட் ஜாயின் பண்ணணும், கீழே மடிச்சு அடிக்கணும், பேக்கெட் வைக்கணும். ஆனால் அந்த சட்டைக்கு கொடுக்குற ரேட் வந்து 12 ரூபா 18 ரூபா அந்த ரேட். அதாவது அந்த சட்டையோட ஹைட்டை பொறுத்து, பெரிய சட்டைனா கொஞ்சம் ப்ளஸ் ஒரு 2 ரூபா 3 ரூபா அதிகமாக வரும். அப்படி நானே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன். என்னடா நம்ம வந்து டெய்லர், நான் புதுசு இந்த மாதிரி தைச்சது கிடையாது. பீஸ் வாங்கி ஒரு
துணி தைக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ வாங்குகிறோம். ஒரு நார்மலாக ஒரு ப்ளவுஸுக்கே ஒரு 100 ரூபா வாங்குகிறோம். ஆனால் இவங்க இந்த ரெடிமேடில் போய் கம்பெனியில் உட்காந்துருப்பாங்களா, அவங்க நிலமையில யோசிச்சு பாருங்களேன். அங்கெல்லாம் வந்து 1 ஹவருக்கான டார்கெட்டு, பீஸ் இவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்கணும்னு ஒரு டார்கெட் இருக்கும் அவங்களுக்கெல்லாம். இங்கே பீஸ் விலை வந்து கம்மி, 10 ரூபா, 12 ரூபா, 18 ரூபா, 20 ரூபாய்க்கு மேலே எந்த பீஸுமே இல்லை. அப்படியே இருந்தாலும் அது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது. எவ்வளவோ கஷ்டப்படுறவங்க இந்த வேலையை எடுத்து செய்கிறாங்க. அப்போ தான் யோசிச்சேன், அந்த 1 ரூபா 2 ரூபாய்க்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது எல்லாமே எடுத்து செய்கிறாங்க, வீட்டில் இருந்துட்டு நிறைய பொண்ணுங்க எடுத்து செய்கிறாங்க. அவங்களெல்லாம் நான் உண்மையாக பாராட்டுறேன். எனக்கு வந்து இது புதுசு, நான் அப்போ சொல்கிறேன், இப்போ தான் இந்த மாதிரி நான் தைச்சு பழகிறேன். இதுக்கு முன்னாடி நான் தைச்சிருக்கேன். எப்போ அப்படின்னா கோயம்புத்தூர் இருக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இந்த மேட் இருக்குல்ல, அது கழட்டி மாட்டுற மாதிரி அந்த மேட் இருக்கும், ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுற மேட். அது மேட்டுன்னு எனக்கு சொன்னாங்க, அந்த துடைக்கிறது மாப்பு மாதிரி இருக்கும்ல, அதில் கழட்டி மாட்டுறது. அது வந்து அந்த நூலெல்லாம் ஜாயின் பண்ணணும். அப்போ கூட எனக்கு கற்றுக்கும் போது அது பெருசாக தெரியல. அப்போ எனக்கு பீஸ் ரேட்டாக அவங்க சொல்லலை. நீ வா எனக்கு தைச்சு கொடு, இத்தனை பீஸ் தைச்சு கொடு, அத்தனை பீஸ் தைச்சு கொடுன்னு சொல்லுவாங்க. அங்கேயே நான் ஒரு 1500 2000 பக்கம் நான் தைச்சேன். அப்போ கூட அந்த அக்காட்ட நான் என்ன சொன்னேன், அக்கா எனக்கு காசு வேண்டாம், நான் வந்து வேணுங்கும் போது கேட்குறேன், அப்போ மட்டும் எனக்கு கொடுங்க, வார எனக்கு வேண்டாம், அப்படி தான் சொல்லி நான் தைச்சேன் அந்த அக்காட்ட. அந்த அக்காவை கொடுத்தாங்க எனக்கு. இருந்தாலும் அப்போ வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக தைச்சேன். அப்போ வந்து இந்த சம்பாதிக்கணும்னு என்ன இல்லை, இதை வந்து கற்றுக்கணும், ஒரு 4 பேர்த்தோட உட்காந்து நம்ம தைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃபீலிங்ஸாக இருந்துச்சே தவிர, தனிப்பட்ட முறையாக இதை தைச்சா நம்மளுக்கு இத்தனை ரூபா, இத்தனை பீஸ் தைச்சா இத்தனை ரூபா வரும், இது நம்மளுக்கு இங்கே சேவிங்ஸ்க்காக இருக்கும் அப்படின்னா எந்த பிளானுமே நான் அப்போ பண்ணலை. அப்போ பண்ணுறதுக்கு உண்டான மைண்ட் செட்டு எனக்கு இல்லை. ஆனால் இப்போ வந்திருக்கு, இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், உண்மையாகவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் தைச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பீஸ் எடுத்து அப்படின்னா, அவங்க மூலமாக நீங்களும் வாங்கி தைச்சிக்கோங்க. கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியாக தான் இருக்குது, போக போக சரியாயிடும். இன்னும் 100 பீஸ் வாங்கி நான் அந்த அக்காவும் சேர்த்து கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். நான் எங்கள் வீட்டை தான் வச்சுருக்கோம். நான் இனி தைச்சி கொடுத்ததுக்கப்புறம் அந்த அக்கா தைச்சி முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். புதன்கிழமை கொண்டு போய் கொடுக்கணும். இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இப்போ நான் கஷ்டப்படுறதுக்கு எனக்கு இது வந்து ஒரு கை கொடுக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். 100 ரூபாய்க்கு தைச்சனே, இப்போ 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு தைக்கிறதா அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பழக பழக தான் எல்லாமே கரெக்டாக வரும். நான் இந்த மெரிட் மிஷின் வச்சு நான் தைக்கிறேன். புதுசாக மோட்ரு கோயம்புத்தூர் போனப்போ மோட்ரு வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 10 நாளில். அதனால் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. அப்படி நான் காலெல்லாம் மிதித்து அடித்து கொடுத்த போன டைமே பாதியில் மோட்ரு நின்றுச்சு. வாங்கி ஒரு 3-4 வருஷம் இருக்கும் அந்த மோட்ரு, நின்றுச்சு. அப்போ கூட காலில் தான் அடித்து கொடுத்தேன் அந்த அக்காவுக்கு. எனக்கு அவ்வளோவா பெருசாக எதுவும் தெரியல. இப்போ நான் வந்து சம்பாதிக்கணும்னு மைண்ட் இருக்கங்காட்டிக்கு எனக்கு உடலில் வர கஷ்டம் எதுவுமே தெரியல, நம்ம உடம்புல ஏற்படுற கஷ்டம் வந்து தெரியல. ஜாலியாக தான் தைக்கிறேன். நீட்டாக ஒரு 10 பீஸாக எடுத்து ஒரு சைடு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஆப்போசிட் ஜாயின் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ப்ளீட்ஸ் வச்சு தைக்கிறேன். நல்லா தான் இருக்குது எனக்கு தைக்கிறதுக்கு. உங்கள் வீட்டு சைடும் இந்த மாதிரி இருந்தால் தயவுசெய்து வாங்கி தைங்க. கொஞ்சம் இப்போ 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா அந்த டைம் வந்து இதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நான் வந்து கீழே மடிச்சு அடிச்சிருக்கேன்னா, அதாவது உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி தான் இதுலேயும் கீழே மடிச்சு அடிச்சிருக்கேன் இந்த ஒரு பீஸ்க்கு மட்டும். இப்போ வந்து இப்படி தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அதாவது எனக்கு டெமோ கொடுப்பாங்கள்ல இந்த மாதிரி தான் தைக்கணும்னு சொல்லிட்டு, அந்த பீஸ் தான் இது. இந்த இடத்துல இடுப்பில் மட்டும் இந்த மாதிரி ஒரு பட்டி வந்து ஆட் பண்ணிவிட்டு அங்கே லேபிள் வந்து அடிக்கணும். அது வந்து அந்த அக்கா அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி அந்த இடத்துல பட்டி பீஸ் மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு, அந்த லாஸ்ட் இந்த முனை இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து ஹூக்குக்கும் அந்த மாற்ற இடமும் மார்க் பண்ணி வேறு கொடுக்கணும். ஃபினிஷிங் வந்து இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. பாய்.